சார் நேற்றுக்கு அண்ணாமலை பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை என்ன பேசுறாங்கன்னா விசிகால நிறைய பேர் வெளியேறாங்க. வெளியேறதை பொறுத்துக்கொள்ள முடியாமல் வைத்தறிச்சலில் தான் விஜய் மீதும் மத்திய அரசு மீதும் நீங்கள் விமர்சனம் வைப்பதா உங்க கடுமையான குற்றச்சாட்டு அண்ணாமலை வச்சிருக்காரு. அவர்கள் செய்கிற சூதாட்டத்தை நாங்கள் அம்பலப்படுத்திவிட்டோம் என்கிற வயிற்றெரிச்சலில் அவர் இல்லாத பொல்லாத கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அவ்வளவு இலகுவாக எவராலும் சிதறடித்து விட முடியாது. அங்குலம் அங்குலமாக வளர்ந்தாலும் அழுத்தமாக இந்த இயக்கம் வளர்கிறது என்பதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். கொள்கை சார்ந்த இளைஞர்கள்தான், சக்திகள்தான் இந்த இயக்கத்தில் இருக்கிறார்கள், வழிநடத்துகிறார்கள். எனவே வெறும் திரை கவர்ச்சிக்கு பலியாகக்கூடியவர்கள் இந்த இயக்கத்தில் இல்லை என்பதை அழுத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தை ஆளுங்கட்சி தமிழகத்தில் ஆளுங்கட்சி நசுக்க பார்க்குது. அதனால தான் நாங்கள் கருத்து சொல்லணும். அதை எப்படி எங்களுடைய ஆதரவுன்னு சொல்றீங்க, இதுக்கு எப்படி பாஜக பின்னாடி இருந்து இயக்குது அப்படின்னு ஒரு கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு சார். ஒரு கட்சியை நசுக்கக்குள்ள பாஜக காரர்களுக்கு உண்மையிலேயே, பாஜகவினருக்கு உண்மையிலேயே சொரணை இருந்தால் விஜய் அவர்கள் என்னுடைய கொள்கை எதிரி பாஜக தான் என்று அறிவித்த நிலையில் விஜயோடு வலிந்து உறவாட இவர்கள் முயற்சிக்க மாட்டார்கள். அவர் வெளிப்படையாக எங்களின் அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறார். நீங்கள் பேசுகிற கொள்கையில் அவருக்கு உடன்பாடு இல்லை. உங்களை எதிரி என்று அவர் பிரகடனப்படுத்தி இருக்கிறார். பிறகு எந்த அடிப்படையில், எந்த முகத்தை வைத்துக்கொண்டு அவருக்கு நீங்கள் ஆதரவு தருகிறீர்கள்? என்ன நடக்குது? அந்த கட்சிக்கு எதிராக என்ன நடக்குது? மக்கள் பேசுறாங்க, யாரும் அவங்க மேல குற்றம் சொல்லல. கருத்து சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. ஆனா அவங்க இதை திரித்து பேச பார்க்கிறார்கள். அதாவது ஸ்டாம்பீட் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு என்ன பொருள்? நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார்கள் அப்படின்னு தான் அதுக்கு பொருள். அடுத்த நாளே எல்லா ஆங்கில ஏடுகளிலும் ஸ்டாம்பீடுன்னு தான் வந்துச்சு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இப்படி போடுங்கன்னு சொல்லலை. அவங்க எப்படி போட்டாங்க? அதை நெரிசல் சாவு என்பது வேறு யாராவது வெளிப்புறத்திலிருந்து ஏற்படுத்த முடியுமா? அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களே ஒரே இடத்திலே கூடுதலாக திரண்டு மணிக்கணக்கில் காத்திருந்ததன் விளைவாக ஏற்பட்ட ஒரு சாவு அது. அதை திட்டமிட்டு ஒரு கொலை நடந்ததைப் போல வெளிப்புற சக்திகள் அதில் ஏதோ தூண்டுதல் செய்து வன்முறை நடந்து அதனால் பலியானார்கள் என்பதைப் போல திரித்து பேசுகிற முயற்சியை பாஜக ஏன் மேற்கொள்கிறது? சார், அப்படி நீங்க சொல்ற மாதிரி அந்த குற்றச்சாட்டை பிரேமலதா விஜயகாந்த் வச்சிருக்காங்க. அந்த கூட்ட நெரிசல்ல ரவுடிகள்லாம் இருந்தாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை கிருஷ்ணகிரியில் பேசக்குள்ள வச்சிருக்காங்க. அவங்களும் ஒரு அரசியல் கட்சி தலைவர், அவங்களும் வச்சிருக்காங்க. அதே போல தாவேகா சார்பில் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு போதுமான இடம் கொடுக்கல, நாங்க கேட்ட இடத்த அவங்க கொடுக்கல அப்படின்னு. போதுமான இடம் கொடுக்கலன்னா நீங்க ஏன் நடத்துறீங்க? அந்த இடம் எங்களுக்கு பத்தாதுன்னா நீங்க நடத்த மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? அதுக்கு உயர்நீதிமன்றத்தை போய் நீங்கள் அணுகி உரிய இடத்தை வாங்கி நீங்கள் நடத்த வேண்டியதானே? தள்ளி போட வேண்டியதானே? 4 நாள் ஒரு வாரம் தள்ளி போட வேண்டியதானே? உங்களுக்கு தெரியலையா எவ்வளோ பேர் அங்கே ஆட்கள் திரள போகிறாங்கன்னு? அந்த இடத்துல உங்கள் ஆட்களுக்கு இடம் போதாதுன்னு சொன்னால் நீங்கள் தானே முடிவு பண்ணணும். போலீஸ் கட்டாயப்படுத்தினாங்களா? கையெழுத்து வாங்கினாங்களா? ஒப்பந்தம் போட்டாங்களா? நாங்கள் இந்த இடத்துல கொடுக்குறோம், இதில் தான் நீங்கள் நடத்தி ஆகணும், 1,00,000 பேர் வந்தாலும் அங்கே தான் நின்னாகணும் அப்படின்னு காவல்துறை ஏதாவது கட்டாயப்படுத்தினாங்களா? உங்களுக்கு தெரியும்லங்க. ஏற்கனவே மதுரையில் மாநாடு நடத்திருக்கீங்க, திருச்சியில் நிகழ்ச்சி நடத்திருக்கிறீங்க, அரியலூர் நாகப்பட்டினம் நிகழ்ச்சி நடத்திருக்கிறீங்க. எத்தனை லட்சம் பேர் வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த இடம் எங்களுக்கு போதாதுன்னா கொடுத்தா கூட வேண்டான்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? ஒரு வாரம் கழிச்சு நடத்த வேண்டியதானே? உயர்நீதிமன்றத்தை அணுகி இந்த இடம் தான் எங்களுக்கு வேணும், இதுதான் அகலமான பாதைன்னு சொல்லி கேட்டு வாங்க வேண்டியதானே? கரூரில் ஏது அவ்வளோ பெரிய அகலமான 100 அடி சாலை ஏதாவது இருக்கா? 8 வழி சாலை ஏதாவது இருக்கா? இல்லைன்னா பொதுவான இடத்துல ஒரு 5 லட்சம் பேர் கூடக்கூடிய ஒரு பொது இடத்தை தேர்வு பண்ணி எல்லாரையும் அங்கே கூட்டி ஒரு நிகழ்ச்சி மாதிரி நடத்த வேண்டியதானே? ஒரு பொதுக்கூட்டமாக மாநாடு நடத்த வேண்டியதானே? அந்த 4 இடமும் தமிழ்நாட்டுக்குள்ள தானே இருக்கு. அந்த 4 இடத்துல ஏன் இவருக்கு திமுக அரசாங்கம், அதுதாங்க திமுக அரசாங்கம் நடத்துகிற இடங்க தானே அந்த 4 இடமும். திமுக அரசாங்கம் அங்கே பண்ணுறதானே அந்த 4 இடத்துல பண்ணியிருக்கலாம்ல? அந்த 4 இடமும் திமுக ஆட்சி நடக்கிற இடம் தானே, தமிழ்நாடு தானே.
அப்போவும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் அங்கே இருந்த இவர் தானே முதலமைச்சராக இருந்தார். இந்த காவல்துறை தானே அந்த 4 இடங்களையும் பர்மிஷன் கொடுத்தாங்க. அப்போ அந்த 4 இடத்துல பண்ணியிருக்கலாம் இல்லையா? திருச்சியில் பண்ணியிருக்கலாம் இல்லையா? மரக்கடை சந்தில் பண்ணியிருக்கலாம் இல்லையா? இது அவங்க குறி வைக்கிறது என்னன்னா செந்தில் பாலாஜி மேலே பழிய போடணும். செந்தில் பாலாஜி மேலே ஏன் பழிய போட நினைக்கிறாங்கன்னா, அவர் மேற்கு மண்டலத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கிறாரு. மேற்கு மாவட்டங்களில் அவர் தேர்தல் வேலை செய்ய விடாமல் தடுக்கணுங்கிறது பிஜேபியுடைய நோக்கம். பிஜேபிக்கு மேற்கு மாவட்டங்களில் ஒரு பேஸ் இருக்கிறத அவங்க நம்புகிறாங்க. அப்போ இப்போ செந்தில் பாலாஜி இருந்தார்னா மேற்கு மாவட்டங்களில் தேர்தல் வேலையில் நம்ம வெற்றிகரமாக செய்ய முடியாதுன்னு ஒரு பயம் இருக்குது. அதனால் இந்த பிரச்சனையை செந்தில் பாலாஜி மேலே தூக்கி போடலான்னு நினைக்கிறாங்க. இல்லைனா ஏன் இதே சம்பவத்தை செய்யணும்னா திமுகவோட அந்த மாவட்டங்களில் அமைச்சர்கள் இல்லையா? அந்த மாவட்டத்தில் இருக்கிற காவல்துறை திமுக அமைச்சர்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்களா? இந்த மாதிரி திரித்து பேசுறதுனால தான் நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்கு. பாஜக அதிமுக பிரச்சாரம் தொடங்க போறாங்க. ஒன்றாக இணைந்து குறிப்பாக பாஜக வரக்கூடிய வாரங்களில் பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கான திட்டத்தை முன்வச்சிருக்கிறாங்க. அவங்க இருவரும் சேர்ந்து பிரச்சாரத்துக்கு போகும்போது எப்படி இருக்கு? 2021 இருவரும் சேர்ந்து ஏற்கனவே ஒரு பரீட்சார்த்த முயற்சி நடத்திட்டாங்க. 2021 தேர்தலில் அந்த கூட்டணி வெற்றி பெறவில்லை. மக்கள் அந்த கூட்டணியை ஏற்கவில்லை. அதனால் அவர்கள் படுதோல்வியை சந்தித்தார்கள் என்பதுதான் வரலாறு. இப்போ புதுசாக ஒன்றும் அவங்க சேர்ந்துடல. அதனால் ஒன்றும் பெரிய மாற்றங்கள் இங்கே நிகழ போகிறதில்ல. இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த என்டிஏ அமைத்த குழு முதலமைச்சர் தான் இதுக்கு ஒரு பொறுப்பு ஏற்கணும்னு சொல்லிட்டு ஒரு கருதி எழுதிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு அரசியல் கட்சி சார்பில் ஒரு அமைத்த குழு டேரக்டாக முதலமைச்சர் அட்டாக் பண்ணுறது எப்படி சார்? அதுதான் அவங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு நான் சொல்கிறோம். நிர்மலா சீதாராமன் அவர்களும் எல்முருகன் அவர்களும் வந்தார்கள், மக்களை சந்தித்தார்கள், ஆறுதல் சொன்னார்கள். அது சரி. ஒரு அரசியல் கட்சி பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் சொன்னது சரி. எல்லா கட்சியும் போனோம், அது மாதிரி அவங்களும் வந்தாங்க. எதுக்காக ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி போடுறாங்க? இப்போ அவங்க வாலண்டரியாக உள்ள நுழைஞ்சி ஒரு மூக்க நுழைச்சி ஒரு குழப்பத்தை உருவாக்க முயற்சிக்கிறாங்க. வலிந்து இங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர் அப்படின்னு அதை பிராண்ட் பண்ண பார்க்குறாங்க. எப்படி 10 நிமிஷத்தில் ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னு கேள்வி கேட்குறாங்க. இதெல்லாம் எவ்வளோ அரசியல் அறியாமல் எழுப்புகிற கேள்வி இது. 10 நிமிஷத்தில் வந்தால் பாராட்டத்தானே செய்யணும். அமைச்சர்கள்லாம் ஏன் வந்தான்னு கேட்குறாங்க. அமைச்சர்கள் வந்தாங்கனாக்க பொறுப்புணர்வோடு வந்தாங்க. அமைச்சர்கள் வந்ததில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? முதலமைச்சர் ஏன் நள்ளிரவில் வந்தாருனாங்க. அவ்வளவு பொறுப்புணர்வோடு இருக்கிறாரு, தூக்கத்தை கூட பொருட்படுத்தாமல் கிளம்பி நள்ளிரவில் வந்திருக்கிறாருன்னா பாராட்ட தானே செய்யணும். நான் உங்களை கடுமையாக விமர்சித்தாலும் என் தொண்டர்கள் இறந்து போன நேரத்தில் நீங்கள் நள்ளிரவு நேரத்தில் போய் என்னுடைய பாதிக்கப்பட்ட தொண்டர்களுக்கு ஆறுதல் சொன்னதுக்கு நன்றின்ல சொல்லணும் விஜய். உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில் அரசியல் முரண் இருந்தாலும் பகை இருந்தாலும் கூட அதையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் எந்த கட்சி தலைவர் தன் தொண்டர்கள் சாக வேண்டும் என்று விரும்புவார்கள் என்று கேள்வி கேட்ட முதல்வரை இதையெல்லாம் நீங்கள் பார்க்காம இப்படி சொல்லியிருக்கிறீங்க பெருந்தன்மையோட அப்படின்னு விஜய் பாராட்ட தானே செய்யணும். பாஜக அவரை கையில் எடுத்துக்கிறதுக்கு பகிரத முயற்சிகளை மேற்கொள்கிறது. அவருக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, அவர்கிட்ட ஒரு கிரிமினல் இன்டென்ஷன் இருக்குதுன்னு நான் சொல்ல வரல. அவர் இந்த சதிகார சூழ்ச்சிக்கார அரசியல் சக்திகளிடம் சிக்கி அவர் இது போன்ற பல நெருக்கடிகளை சந்திக்க நேரும். அதிலிருந்து அவர் விடுபட வேண்டும், சுதந்திரமாக இருக்க வேண்டும், சுதந்திரமாக அவர் சிந்திக்க வேண்டும், சுதந்திரமாக அவர் செயல்பட வேண்டும். இது என்னுடைய வேண்டுகோள். நாட்களுக்கு முன்னாடி வைகோ அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி பெரும் கூட்டம் இருக்கும்போது மாநில அரசுக்கு மட்டும் இது சம்மந்தம் கிடையாது, மத்திய அரசும் தங்களுடைய ராணுவ படைகளை கொஞ்சம் மாநில அரசுக்கு பொறுப்பு இல்லைன்னு நம்ம சொல்ல வரல, காவல்துறைக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்ல வரல. அதுதான் இராணுவத்தை இப்போ நம்ம மாநில அரசை தாண்டி தான் மற்ற இப்போ இவங்களா விஜய் கேட்கல, அவங்களா பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஒய் பாதுகாப்பு யாரும் ரெக்கமெண்ட் பண்ணலை, அவங்களா பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இதுக்கு என்ன காரணம்? அவருடைய சக்தியை அவருக்கு ஒரு பெரிய பாப்புலர் ஹீரோ, அவருக்கு எந்த ஆபத்தும் ஏற்பட்டக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கல்ல. அப்போ நீங்கள் அந்த மாதிரி அங்கே அவர் கூடுற இடத்துல லட்சக்கணக்கான பேர் கூடுறாங்க. நீங்கள் மிலிட்டரியை கொண்டு துணை இராணுவ படையை கொண்டு இறக்குங்க, பாதுகாப்பு கொடுங்க. உங்களை யார் கொடுக்க நான் சொல்கிறா? பிரச்சனையை எழுப்பி கரூர் விவகாரத்தை முதல்வர் திசை திருப்புவதாக பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் திரிபுவாதம் செய்வதில் உலகத்திலேயே கெட்டிக்காரர்கள் பாஜக காரர்கள் தான். அவங்க எல்லா தளங்களிலும் திரிபுவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாத்துராம் கோட்சேவை தேசபக்தர் என்கிறார்கள். RSS இயக்கம் இந்த தேசத்தை கட்டுமானம் செய்வதற்கு பெரிய பங்களிப்பு செய்த இயக்கம் என்று அஞ்சல் தலை வெளியிடுகிறார்கள். இதெல்லாம் திரிபுவாதம் தானே. RSS இயக்கத்திற்கு இந்திய தேச விடுதலை போராட்டத்திற்கு என்ன சம்பந்தம்? RSS இயக்கம் தேச விரோத இயக்கம்னு பலமுறை தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம். இவங்க வரலாற்றை திரிக்கிறார்கள். சிந்துவெளி ஹரப்பா நாகரிகத்தை திராவிடர் நாகரிகம் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க.
இல்லை இது வந்து ஆரிய நாகரிகம், சரஸ்வதி நதிங்கிற நதி அங்கே ஓடிச்சு, அதுக்கு ஆதாரம் இருக்குது அப்படின்னு திருப்பி வாதம் செய்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் இயக்க வரலாற்றை கொண்டு போய் பள்ளி மாணவர்கள் பாடத்திட்டத்தில் இணைக்கிறாங்க.